ஒரு ஃபோன் சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அதோட ரெகுலர் வேரியன்ட்ஸ் மேபி ஒரு ப்ரோ வேரியன்ட் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எடிஷன்ஸ், எக்ஸ்ட்ரா கலர் வேரியன்ட்ஸ், இல்லை ஒரு கேமிங் எடிஷன் அப்படி லான்ச் பண்ணுவாங்க. பட் ரெட்மி K50 சீரீஸில் K50 கேமிங் தான் முதல்ல லான்ச் ஆச்சு. அதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ K50 Pro ரெண்டும் அவைலபிளாக இருக்குது. ஏன் இந்த டிலே அப்படின்னு பார்த்தா உள்ள அவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப்ஸ் தான் காரணம். K50 Pro ரெண்டுத்துலேயுமே மீடியாடெக்கோட ஹை அண்ட் சிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த K50 Proவில் மீடியாடெக்கோட Dimensity 9000, அதாவது Qualcomm Snapdragon 8 Gen 1க்கு மீடியாடெக் ஈக்குவலாக முதல் தடவையாக அவங்க லான்ச் பண்ணியிருக்க ஒரு சிப். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இதில் என்ன பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ், அவங்க சொல்கிற அளவுக்கு இது ஒரு நல்ல சிப்பாக, இந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா, இல்லை ப்ரைஸ் பாயிண்ட் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயம் கட் பண்ணிட்டாங்களா, இந்த வீடியோவில் இதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல அன்பாக்ஸ் பண்ண போகிறோம், அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இது ரெட்மி K சீரீஸ் ஃபோன்ஸ், நம்ம ஏற்கனவே ரெகுலராக பார்க்குற அதே டைப் பாக்ஸ். ரெட்மி மான்ஸ்டர் பேக்கில் 120 வாட் சார்ஜிங் ஹைலைட் பண்ணியிருக்காங்க சைடில். ப்ளஸ் 2K டிஸ்பிளே இருக்கிறதுனால அந்த 2K முதல் தடவையாக ரெட்மி ஃபோனில் 2K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே இந்த ஒயிட் கார்ட்போர்ட் இன்சர்ட் இருக்குது. இதில் சிம் எஜெக்டர் பின், ரெகுலரான குவிக் ஸ்டார்ட் கைடு, அப்புறம் ஃபைனலாக ஒரு சாஃப்ட் TPU கேஸும் இன்க்ளூட் ஆயிருக்கு. அடுத்து ரெட்மி K50 Pro ஃபோனுக்கு வருவோம். இது சில்வர் வேரியண்ட். இது போக ஒரு க்ரீன், ப்ளூ, அப்புறம் பிளாக் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அந்த பிளாக் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் இங்க் ஃபெதர் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான பேக் பேனல். இதில் ஒரு கிறிஸ்டலைன் பேட்டர்ன் இருக்குது, அவங்களோட கிறிஸ்டலைன் வால்பேப்பர்ஸ் மாதிரி. ஆக்சுவலாக இதுதான் பார்க்க பெட்டராக இருக்குது. பட் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அது தெரியாது. இப்போ ரிசர்ச் பண்ணையில் தான் தெரிய வந்துச்சு. எனிவேஸ் நம்ம இப்போ அன்பாக்சிங்க்கு திருப்பி வருவோம். இந்த K50 Pro இது ஆன் ஆகையில் அந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை ரிமூவ் பண்ணலாம், ஸ்க்ரீன் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்க்குறதுக்கு. அடுத்து ஒரு டைப் A to டைப் C கேபிள் இருக்குது ஆரஞ்சு ஆக்சன்ஸோட. ஃபைனலாக 120 வாட் சார்ஜர். இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி ஃபுல் சார்ஜ் வெறும் 19 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வர முடியும். போன ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணையில் அதில் 52 நிமிஷம் ஃபுல் சார்ஜுக்கு 33 வாட் சார்ஜர். ஸோ ஒரு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். இப்போ ஜென்ரலாக கேமிங் எடிஷன் ஃபோன்ஸில் ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி இருக்கும். K40 Proவில் 4520 mAh பேட்டரி இருந்துச்சு. K40 கேமிங்கில் 5065 mAh. பட் இந்த தடவை அதை அப்படியே மாற்றிட்டாங்க. ஏன்னா K50 கேமிங்கில் 4700 mAh பேட்டரி பார்த்தோம், இதில் 5000 mAh. மேபி மீடியாடெக் சிப் இருக்கிறதுனால கொஞ்சம் பேட்டரி ட்ரெயின் அதிகமாக இருக்கும்னு ரெட்மி நினச்சிருக்கலாம். பட் இனிஷியல் ரிப்போர்ட்ஸை வச்சு பார்க்கல இங்கே Dimensity 9000 இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது. இப்போ Dimensity 9000க்கும் Snapdragon 8 Gen 1க்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ரெண்டுமே ஒரே 4 nm ப்ராசஸில் பில்ட் பண்ணது தான். ஒரே கோர் ஸ்பிளிட் அப், அதாவது ஒரு ஹை பவர்ட் Cortex X2, 3 ஹை பர்ஃபார்மன்ஸ் Cortex A710s, அப்புறம் 4 பவர் எஃபிஷியன்ட் Cortex A510s. இதே காம்பினேஷன், இதே 8 கோர் காம்பினேஷன் தான் ரெண்டு சிப்ஸ்லையுமே. கிளாக் ஸ்பீட்ஸ் அந்த 510ஸில் ஒரே கிளாக் ஸ்பீட்ஸ். பட் மற்ற 4 கோர்லேயுமே மீடியாடெக்கோட கிளாக் ஸ்பீட்ஸ் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ தியரட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா CPU பர்ஃபார்மன்ஸ் Dimensity 9000ல் Snapdragon 8 Gen 1ஓட பெட்டராக இருக்கணும். ஆனால் எப்போவுமே Qualcommோட மேஜர் அட்வான்டேஜ் CPUவில் கிடையாது, GPUவில். இங்கேயும் அதே தான். இந்த மீடியாடெக் சிப்பில் உள்ள Mali G710 MC10 GPU Qualcommோட Adreno 730 அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரியல இனிஷியல் பெஞ்ச்மார்க்ஸ் வச்சு பார்க்கல. பட் இது எல்லாமே பெஞ்ச்மார்க்ஸ், எல்லாமே தியரி. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ப்ராக்டிக்கலாக பார்க்கல K50 Pro ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நாங்கள் ட்ரை பண்ண கேம் பிளேயில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அகைன் இதெல்லாம் இன்னும் டீட்டெயில்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போதைக்கு இந்த Dimensity 9000 8 இல்லை 12 GB LPDDR5 ரேமோட பேராக இருக்குது. ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் 128, 256 இல்லை 512 GB UFS 3.1. இதில் ஒரு பார்ட்டை வர்ச்சுவல் ரேமாக யூஸ் பண்ணலாம் சாஃப்ட்வேரை வச்சு. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, Dimensity 9000ஆல் டெக்னிக்கலாக இன்னும் ஃபாஸ்ட்டான LPDDR5X ரேமை சப்போர்ட் பண்ண முடியும். பட் ரெட்மி இங்கே ரெகுலர் LPDDR5 ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ், டாப் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் கூட ₹1,00,000 மேலே ப்ரைஸாக இருக்க ஃபோன்ஸில் கூட அதே LPDDR5 ரேம் தான் இருக்குது இந்த பாயிண்ட்டில். சரி, சாஃப்ட்வேர்னு வரல இங்கே MIUI 13ல் ரன் ஆகிட்டு இருக்கு. இது Android 12 மேலே பில்ட் பண்ண MIUI 13. யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற MIUI ஃபோன்ஸில் நம்ம பார்த்த மாதிரியே இதுலேயும் சைனீஸ் சாஃப்ட்வேராக இருந்தாலும் Google Play சர்வீசஸ் அவைலபிளாக இருந்துச்சு. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் மாதிரி தான் இருந்தது. எந்த பாயிண்ட்லேயும் எனக்கு ஒரு Xiaomi 12, ஒரு Snapdragon 8 Gen 1 MIUI 13 காம்பினேஷன் ஃபோனில் யூஸ் பண்ண அளவுக்கு இங்கே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிற ஃபீலே இல்லை. எல்லாமே ஃப்ளூயிடாக இருந்துச்சு. நம்ம எதிர்பார்க்குற எல்லா MIUI ஃபீச்சர்ஸும், உதாரணத்துக்கு அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, அந்த எல்லா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இன்டர்ஃபேஸ் ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருந்தது. அதுக்கு இந்த 120 Hz ரெஃப்ரெஷும் ஒரு காரணம்னு சொல்லலாம்.
இப்போ refresh rate 120 ஹெர்ட்ஸுங்கிறது நம்ம எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லையும் பார்க்குறது தான். ஆனால் இதில் LTPO டெக்னாலஜி கிடையாது. ஸோ 1லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இதால் வேரி பண்ண முடியாது. 60 இல்லை 120 நம்ம சூஸ் பண்ணலாம். ஆனாலும் இது ரொம்பவே தரமான டிஸ்பிளே தான். இது ஒரு AMOLED பேனல், டிஸ்பிளேமேட் A+ ரேட்டிங்கோட Quad HD+ ரெசல்யூஷன். அதனால தான் அந்த பாக்ஸில் அந்த பெரிய 2K பார்த்தோம். இதுதான் முதல் தடவை ரெட்மி ஒரு 2K பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன் முக்கியம்னா, 2K ஹையர் ரெசல்யூஷன் அதெல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அவங்க முதல் தடவை ரெட்மி ஃபோனில் 2K பேனல் யூஸ் பண்ணுறது ஒரு மீடியாடெக் சிப் இருக்கிற ஃபோன். ஸோ இந்த சிப், இந்த டைமென்சிட்டி 9000 மேலே அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல சைன்னு சொல்லலாம். இது ஒரு ஷார்ப்பான பேனல். அஃப்கோர்ஸ் 525 பிக்சல்ஸ் per inch பிக்சல் டென்சிட்டி, கலர்ஸ் நல்லா இருந்துச்சு, டால்பி விஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ளாட் 6.67 inch பேனல். இதுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நல்ல பிரைட்டான பேனல். 1200 நெட் பீக் பிரைட்னஸ், கிட்டத்தட்ட டாப் ஃப்ளாக்ஷிப்ஸில் நம்ம பார்க்குற அந்த பீக் பிரைட்னஸ்க்கு க்ளோஸாக இருக்குது. 480 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங்கும் இருக்கிறதுனால ரொம்பவே ரெஸ்பான்சிவான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. கேம் டர்போ ஆப்ஷனும் இங்கே இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ வேணும்னா நம்ம இன்கேம்லேயே சில செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஹீட்டிங் அப்படின்னு பார்த்தா, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் அதிகமான கிளாக் ஸ்பீட்ஸ் இருந்தாலும் இதில் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் நோட்டீஸ் பண்ணல. இங்கே ரெட்மி ஒரு பெரிய வேப்பர் சேம்பர் லிக்விட் கூலிங்கோட யூஸ் பண்ணியிருக்காங்க ஹீட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. தியரட்டிக்கலாக இந்த ஃபோனால் பீக் பர்ஃபார்மன்ஸ் சஸ்டெயின் பண்ண முடியணும். பட் ஸ்டில் ஃபுல் ரிவ்யூவில் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இன்ஹேண்ட் ஃபீல் இந்த K50 ப்ரோக்கு நல்லாவே இருக்குது. இங்கே பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் ஓவரால் ஃபுட் பிரிண்ட்டை K50 கேமிங்க்கு சிமிலராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த கேமிங் எடிஷனோட 10 கிராம் வெயிட் கம்மியாகவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன தான் 10 கிராம் வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருந்தாலும் இது இன்னமும் ஒரு ஹெவியான ஃபோன் தான். 200 கிராமுங்கிறது லைட்னு சொல்ல முடியாது. பட் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணல ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொரில்லா கிளாஸ் இருக்கிறதுனால ஒரு நல்ல இன்ஹேண்ட் ஃபீல் இருக்குது. பட் சைட்ஸ் வந்து K50 கேமிங்கில் மெட்டல், இங்கே வெறும் பிளாஸ்டிக் தான். ஸோ அது ஒரு காம்ப்ரமைஸ். இப்போ K50 கேமிங் பற்றி பேசல, அதில் குவாட் ஸ்பீக்கர் செட்டப் இருந்துச்சு JBL பிராண்டிங்கோட. இங்கே திருப்பியும் இன்னொரு காம்ப்ரமைஸ், JBL பிராண்டிங் கிடையாது, 2 ஸ்பீக்கர்ஸ் தான். பட் ஸ்டில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அவுட்புட் கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு இருந்துச்சு, நல்லா லவுடாக இருந்தது. பிளேஸ்மெண்ட்ஸ் அதே மாதிரி தான். பிரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், சிம் ட்ரே இதெல்லாம் பாட்டமில். ஹெட்ஃபோன் ஜாக், மைக்ரோ SD சப்போர்ட் இங்கேயும் கிடையாது. லெஃப்ட்டில் எதுவும் இல்லை. டாப்பில் செகண்டரி மைக்ரோஃபோன், செகண்டரி ஸ்பீக்கர், அப்புறம் IR பிளாஸ்டர். பவர் அண்ட் வால்யூம் கீஸ் ரைட்டில். இங்கே திருப்பியும் இன்னொரு காம்ப்ரமைஸ். OLED ஸ்க்ரீன் இருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அண்டர் டிஸ்பிளே கிடையாது. இந்த பவர் பட்டனில் தான் எம்பெட் பண்ணியிருக்காங்க. பட் நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. 2 dimensional ஃபேஸ் அன்லாக்கும் அவைலபிளாக இருக்குது. அந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி அதுலேயும் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த செல்ஃபி கேமரா இது ஒரு 20 மெகா பிக்சல் சென்சர். K50 கேமிங்கில் பார்த்தா அதே சோனி IMX596 f2.2 லென்ஸோட பேர் ஆயிருக்கு. செல்ஃபிஸ் டீசெண்டாக இருந்தது, நல்லா ஷார்ப்பாக நேச்சுரல் ஸ்கின் டோன்ஸோட, எதுவும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பின்னாடி ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இப்போ சாம்பிள்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேமரா அரே பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லலாம். நிறைய ஷேப்ஸில் நம்ம கேமரா அரேஸ் பார்த்துருக்கோம். சர்க்கிள்ஸ், பில் ஷேப், ரெக்டாங்கிள்ஸ், இந்த மாதிரி நிறையவே பார்த்துருக்கோம். பட் இதில் எல்லாமே இருக்குது. ஒரு ட்ரையாங்குலர் பிளேஸ்மெண்ட் ஆஃப் கேமராஸ், ஒரு சர்க்கிளில், அது ஒரு ஸ்கொயரில், அது ஒரு ரெக்டாங்கிளில், கீழே ஒரு பெல் ஷேப் டியூவல் ஃப்ளாஷ். எது பெஸ்ட்டுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் அப்படியே குழப்பி அடிச்சிருக்க மாதிரி இருக்குது. பட் எனிவேஸ், இங்கே மென்ஷன் ஆகிருக்க மாதிரியே OISும் இருக்குது. இதுவும் ரெட்மியில் முதல் தடவையாக ஒரு ஃபோனில் ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பிரைமரி சாம்சங் HM2 108 மெகா பிக்சல் சென்சர், நோனா பின்னிங்கோட, அதாவது எஃபெக்டிவாக 12 மெகா பிக்சல் ஷாட்ஸ் எடுக்க முடியும். சென்சர் சைஸும் K50 கேமிங்கில் பார்த்ததோட ரொம்பவே அதிகம். இமேஜஸ் பார்க்க நல்லா இருந்துச்சு, டீட்டெயில்டாக, கிறிஸ்பாக, நல்ல டைனாமிக் ரேஞ்சோட. செகண்டரி 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். எஸ், எக்ஸ்ட்ரா ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்குது. பட் எதுவும் இதை பற்றி சொல்லிக்கிறதுக்கு பெருசாக இல்லை. ஆவரேஜான செகண்டரி கேமரா. மூணாவது 2 மெகா பிக்சல் மேக்ரோ. இதை பற்றி சொல்லிக்கிறதுக்கு அந்த அளவு கூட கிடையாது, இருக்குது, அவ்வளோதான். இதுக்கடுத்து வீடியோவை பார்க்கல தான் முதல் தடவையாக டைமென்சிட்டி 9000 இந்த ஃபோனில் ஒரு நெகட்டிவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இப்போது ஃப்ளாக்ஷிப்ஸ்னு வரையில் 8K வீடியோ நம்ம ஸ்டாண்டர்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃபோனில் 8K கிடையாது. பட் 8K இல்லைங்கிறது ஒரு மேஜர் நெகட்டிவ் இல்லை. ஏன்னா இப்போ என்னோடய வீடியோஸ் பார்த்தா அவங்களுக்கே தெரியும், நான் மோஸ்ட்டாக எல்லாம் 60 FPSல தான் ஷூட் பண்ணுவேன். ஸோ 8K எந்த ஃபோன்லையுமே 8K 60 ஷூட் பண்ண முடியாது. ஸோ நான் மோஸ்ட்டாக 4K 60 தான் எதுவாக இருந்தாலும் ஷூட் பண்ணுவேன். இதில் அந்த 4K 60 ஆப்ஷனும் இல்லைங்கிறது தான் எனக்கு மேஜர் நெகட்டிவாக தெரிஞ்சது. 4K 30 தான் மேக்ஸிமம். பட் இது நான் இனிஷியலாக மீடியாடெக்கோட பிரச்சனைன்னு நினச்சேன். பட் செக் பண்ணி பார்க்கல, டைமென்சிட்டி 9000 தியரட்டிக்கலாக 8K 24 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். இங்கே ரெட்மி தான் இந்த ஃபீச்சரை கட் பண்ணியிருக்காங்க. மேபி புது சிப்புக்கு இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணல, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். ஃப்யூச்சரில் ஆட் பண்ணாங்கன்னா அது ஒரு பிரச்சனையே கிடையாது. பட் ஆட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்கு இப்போது என்கிட்ட பதில் இல்லை. 4K 30 ஃபுட்டேஜ் நல்லா தான் இருந்தது. OIS இருக்கிறதுனால எல்லாம் ஸ்டேபிளாக இருந்தது. ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் லோ லைட்டில் இன்னமும் ஹெல்ப் பண்ணும். லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்போம். ஸோ ஓவரால் ரெட்மி K50 Pro ஒரு நல்ல ஆஃபரிங் மாதிரி தான் தெரியுது.
எஸ், சில கார்னர்ஸ் கட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. 4K 60 கிடையாது, ஆவரேஜான செகண்டரி கேமராஸ், பிளாஸ்டிக் ஃப்ரேம், LTPO டெக்னாலஜியோ, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோ இதில் இல்லை. பட் ப்ரைஸிங்னு வரையில் தாறுமாறாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 2999 RMBக்கு சைனாவில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம்னா இது ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 ஃபோன்ஸே கிடையாது. ஓகே, ஃபோன்ஸே கிடையாதுன்னு சொல்ல முடியாது, Edge X30 இருக்குது. பட் மற்ற எல்லா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 ஃபோன்ஸுமே இதோட அதிகமான விலைக்கு தான் லான்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த Dimensity 9000 நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்க்கல அந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரியுது. அது கண்டிப்பாக சஸ்டெயின் பண்ணி ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா, ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா, இந்த 2K பேனல், அந்த பெர்ஃபார்மன்ஸ், சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங், நல்ல தரமான பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷனோட இந்த காம்பினேஷன் ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது அவங்க கேட்குற ப்ரைஸ்க்கு. இது என்னோட கருத்து, இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே.